குண்டர் சட்டம் போட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக நீங்கள் சிறையில் சென்ற இந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் எதிர்ப்பு? குண்டர் சட்டம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, இனி யாராவது அரசை கேள்வி கேட்டு போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. முதல்வர்கள் தனியாக அருள் யாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கேருந்து யாராவது தகவல் கொடுத்துருக்கணும். அப்போ யார் கொடுத்துருக்கணும்? இன்னொன்று பாருங்கள், இந்த 6 விவசாயிகள்கிட்ட நாங்கள் போராட மாட்டோம்னு சொல்லி பாமர மக்களை கூட்டிகிட்டு போய் இவங்க கையெழுத்து வாங்கி போராட மாட்டோம்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அப்போது தெளிவாக இந்த குண்டர் சட்டம் போடுவதற்கு முழு இது தூண்டுதல் நாங்கள் பவரில் இல்லை அப்படின்னா அவங்களோட நிற்போம், பவர் அவங்களே அடிப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. 8 வழிச்சாலை பிரச்சனையில் குறிப்பாக திமுகவின் தலைமை 8 வழிச்சாலை வேணாம்னு நினைச்சாலும் ஏவா வேலு அவர்கள் 8 வழிச்சாலை வேணும்னு தான் நினைச்சிருக்கிறாரு. திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது 8 வழிச்சாலையை எதிர்த்தது. ஆனால் ஏவா வேலு அவர்கள் மறைமுகமாகவும் அப்போவே 8 வழிச்சாலைக்கு ஆதரவாக தான் இருந்தார். இப்போ அந்த 8 வழிச்சாலைக்கு ஆதரவாக இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் உங்கள் மேலே குண்டர் சட்டம் போடுறதுக்கு முக்கிய காரணம். நிச்சயமாக. ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப அழகாக போராடிச்சு. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த உடனே அந்த போராட்டத்தை எல்லாத்தையும் மறந்துடுச்சு. என்ன தோணுதுன்னா, பேசாமல் திமுக எதிர்கட்சியாகவே இருந்தாலே மக்களுக்கு சரியாக போராடி தருமோ, திமுக ஆள்றதுக்கு சரியில்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. கிராம மக்கள் கூப்பிட்டதுனால தான் நீங்கள் போனீங்க. இந்த கிராம மக்கள் கூப்பிட்டு நம்ம ஏற்கனவே போராடி இருக்கிறோம், எங்கள் நலம் போதுன்னும் போது நீங்கள் நண்பர் கூப்பிடும் போது நான் வராமல் இருக்க முடியும்? இந்தியாவில் எந்த இடத்துல எந்த விவசாயி பாதித்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? நான் டெல்டாக்காரன்னு சொல்கிறாரு, இன்னும் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு என்ன டெல்டாவில் போய் விவசாயம் பண்ணுறாரு? என்ன அரசு இனி விவசாய நிலங்களை எடுக்க வரும் பொழுது தன்னுடைய கொள்கை முடிவுகளை மாற்றும். நான் நிலத்தை எடுத்துக்கிறேன், காம்பன்சேஷன் கொடுத்துட்டேன், நீ போயிடு அப்படிங்கிற அந்த நிலைமையை மாறணும். அதனால் இவர்கள் குண்டர் சட்டம் போட்டு நம்மளை மிரட்டினாலும் நிச்சயமாக இந்த மிரட்டல்களுக்கு அஞ்சப்போம். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமீபத்தில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பிறகு குண்டர் சட்டத்தில் ரத்து செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட திரு அருள் அவர்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. செய்யாறு சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிராக தொடர்ந்து போராடி இருக்கீங்க. நீங்கள் உட்பட பல்வேறு விவசாயிகள் போராடினீங்க. இந்த போராட்டத்தில் குறிப்பாக நீங்கள் உட்பட மொத்தம் 7 பேர் மீது முதற்கட்டமாக குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு பல்வேறு எதிர்ப்புகள் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் இயக்கங்கள் மத்தியிலும் வந்ததுக்கு பிறகு முதல்ல அந்த 6 பேருடைய குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்குது. நீதிமன்றத்திலையும் போய் அது குவாஷ் ஆயிடுச்சு. இந்த விவகாரத்தில் நீங்கள் விவசாயிகளுக்காக போராடின அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு. போலீஸ் தரப்பில் சொன்ன விளக்கமும் கடந்த காலகட்டங்களில் 8 வழிச்சாலைகளுக்கு எதிராக தொடர்ந்து மக்களை தூண்டிவிட்டு போராடினீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனம்லாம் இருக்குது. முதல்ல நீங்கள் குண்டர் சட்டம் போட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டமாக நீங்கள் சிறையில் சென்ற இந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் எதிர்கொண்டீங்க? குண்டர் சட்டம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, இனி யாராவது அரசை கேள்வி கேட்டு போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி மற்றவர்களுக்கு நீக்கிட்டு எனக்கு நீக்காமல் இருந்தது 8 வழிச்சாலை பிரச்சனையப்போ முன்னின்று நடத்திட்டு இருந்தீங்க. இப்போயும் இந்த மேல்மா சிப்காட்டில் மக்களோடு இருக்கிறாங்க. அப்போது நீ இந்த மாதிரி இனி வேறு ஏதாவது நிகழ்வுகள் கலந்துக்கிட்டால் குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிற எச்சரிக்கை எனக்கு கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது. ஆனால் இந்த குண்டாசுக்கெலாம் பயந்து ஓடக்கூடிய நிலைமையில் இல்லை. நாங்கள் எங்கள் உரிமைகள், நாங்கள் உழவர்கள், விவசாயிகள் தொடர்ந்து விவசாய நிலங்களை அழிக்கக்கூடிய இந்த வேலைகளை ஆளும் அரசாங்கங்கள் செஞ்சுட்டு வராங்க. விவசாய நிலங்கள் சூறையாடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுருந்துருப்பாங்க. அன்னைக்கு 10 ஏக்கர் 20 ஏக்கர் எடுக்கும்போது அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கெல்லாம் நிலம் கொடுத்தாங்க.
ஆனால் இன்னைக்கு வச்சிருக்கிறது எல்லாமே குறைவான நிலங்கள் வச்சிருக்கிறோம். இப்போ அந்த நிலங்களை எடுத்துட்டு வாழ்வாதாரத்தை மொத்தத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம நிலத்தை விட முடியும்? அரசு இனி விவசாய நிலங்களை எடுக்க வரும் பொழுது தன்னுடைய கொள்கை முடிவுகளை மாற்றணும். நான் நிலத்தை எடுத்துக்கிறேன், காம்பன்சேஷன் கொடுத்துட்டேன், நீ போயிடு அப்படிங்கிற அந்த நிலைமை மாறணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கோரிக்கை. அதனால் இவர்கள் குண்டர் சட்டம் போட்டு நம்மளை மிரட்டினாலும் நிச்சயமாக இந்த மிரட்டல்களுக்கு வந்து நாங்கள் அஞ்சப்போவதில்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக தொடர்ந்து போராடினீங்க. திமுகவும் அதில் பெரிய அளவில் பங்கு பெற்றாங்க. அப்போ வந்து இந்த எட்டு வழிச்சாலை தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள்லாம் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்கள் கூட அவங்களோட சேர்ந்துலாம் போராடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவிற்கு வந்து திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கடுமையான முறையில் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், அதே மாதிரி எதிரான திட்டங்கள் ஏதாவது வரும் பொழுது போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் ஆளுங்கட்சியாக மாறும் பொழுது மாறிய பிறகு விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து அவங்க பொருட்டாக மதிக்காமல் குண்டர் சட்டம் போடும் அளவிற்கு வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான முறையில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதெல்லாம் நீ ஏற்கனவே அவங்க கூட போராடி இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ரொம்ப அழகாக போராடிச்சு. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்த உடனே அந்த போராட்டத்தை எல்லாத்தையுமே மறந்துருச்சு. என்ன தோணுதுன்னா, பேசாமல் திமுக எதிர்கட்சியாகவே இருந்தாலே மக்களுக்கு சரியாக போராடி தருமோ, திமுக ஆள்றதுக்கு சரியில்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது நமக்கு. ஏன்னா தெளிவாக தெரியுது, எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எங்களோட போராடினீங்க, ஆளுங்கட்சியானதுக்கப்புறம் நீங்கள் எங்களையே அடிக்கிறீங்க, எங்கள் மீதே நீங்கள் குண்டர் சட்டத்தை ஏவுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன மாதிரியான நிலப்படுறீங்க? டபுள் ஸ்டாண்ட் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் பவரில் இல்லை அப்படின்னா அவங்களோட நிற்போம், பவருக்கு வந்துன்னா அவங்களே அடிப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறு. எட்டு வழிச்சாலை பிரச்சனையில் இப்போ குறிப்பாக திமுகவின் தலைமை வந்து எட்டு வழிச்சாலை வேணாம்னு நினைச்சாலும் ஏவா வேலு அவர்கள் வந்து எட்டு வழிச்சாலை வேணும்னு தான் நினைச்சிருக்கிறாரு. ஆமா, எப்படி சொல்றேன்னா, எட்டு வழிச்சாலைக்கு எதிராக 7 எம்பிக்கள், சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய 7 எம்பிக்கள், கிருஷ்ணகிரி, இவர் ஆரணி தொகுதி எம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தும் போது தருமபுரியிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஎன் அண்ணாதுரை எம்பி மட்டும் வரவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய காரணம், கட்சி வந்து என்னை வந்து எனக்கு அனுமதி தரல அப்படின்றது தான் சொல்கிறார். அப்போ இருந்தே வந்து கட்சி சொல்லுதுன்னா யார்? திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவல் அவர்கள் தான். அப்போ அவர் வந்து அப்போ இருந்தே அந்த நிலைப்பாட்டில் இருந்தார் அப்படிங்கிறது அது ஒன்று சொல்லுது. அடுத்தது, திமுக ஆட்சி அமைச்ச உடனேயே வந்து எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தார் ஏவல் அவர்கள். தொடர்ந்து எதிர்ப்பு குரல்கள் ஒலிக்கவே வந்து அவர் வந்து அதை பற்றி பேசுகிறத நிறுத்தியிருக்கிறார். அப்போது திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது எட்டு வழிச்சாலையை வந்து எதிர்த்தது. ஆனால் ஏவல் அவர்கள் வந்து மறைமுகமாகவும் அப்போவே வந்து எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவாக தான் இருந்தார். இல்லை, இப்போ அந்த எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவாக இருந்ததனுடைய வெளிப்பாடு தான் உங்கள் மேலே குண்டர் சட்டம் போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். நிச்சயமாக. ஏன்னா முதல்வர்கள் வந்து தனியாக அருள் யாருன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கேருந்து யாராவது தகவல் கொடுத்துருக்கணும். அப்போ யார் கொடுத்துருக்கணும்? யார் வந்து முதலமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னொன்று பாருங்கள், இந்த 6 விவசாயிகள்கிட்ட நாங்கள் போராட மாட்டோம்னு சொல்லி பாமர மக்களை கூட்டிகிட்டு போய் இவங்க கையெழுத்து வாங்கி போராட மாட்டோம்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அப்போது தெளிவாக வந்து இந்த குண்டர் சட்டம் வந்து போடுவதற்கு முழு இது வந்து தூண்டுதல் வந்து அமைச்சர் ஏவல் அவர்கள் தான். இல்லை, இந்த போராட்டத்துக்கு பிறகு வாங்கப்பட்ட இந்த கையெழுத்து, இந்த விவகாரத்துலாம் வந்து அதுவும் மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. சில யூடியூப் சேனல் எல்லாம் போட்டிருந்தாங்க, இதில் மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் போட்டுக்கிறாங்க. உங்களை வந்து கட்டம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மற்ற விவசாயிகளை வச்சு நீங்கள் தான் தூண்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்துலையெல்லாம் அப்போது வந்து அவங்கள்ட்டேருந்து வாக்குமூலங்கள்லாம் வாங்கப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களை மட்டுமே காரணம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதுதான், நம்ம வந்து வன்முறையை தூண்டுறதில்லை, அறவழியில் போராடுறோம். இப்போ நம்ம வன்முறையை தூண்டி போராடணும்னா அவங்க அழிக்கிறது ஈஸி. அப்போ ஒரு பயம் ஏற்படுத்தி இவர் வந்து ரொம்ப உறுதியாக அறவழியில் போராடுறாங்க. அப்போ இவங்கள வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி ஒரு கார்னர் பண்ணணும், இவங்களை வந்து இந்த மாதிரி போராட்டத்துக்கு இனிமேல் வரணுங்கிற எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் வந்து என் மீது வந்து இந்த மாதிரியான பழிச்சொற்கள் பண்ணுறதும், வேறு மாவட்டத்துலேருந்து வந்துன்னு சொல்கிறது எல்லாமே. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து நீங்கள் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் தரப்பில் அதை தான் விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க. போலீஸ் எப்படி இப்போ கார்த்திகேயன் ஐபிஎஸ் திருவண்ணாமலையிலே பிறந்திருக்கிறாரா? அவர் எங்கே பிறந்தார்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு எங்கே வேணாலும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போகலான்னு இருக்குல்ல. நானும் இந்திய குடிமகன் தானே, எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அப்புறம் எப்படி போலீஸ் சொல்லுது?
போலீஸ்க்கு ஐபிஎஸ்க்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியலையா? முன்கூட்டியே நீங்க வந்து செய்யாருக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய மக்களை வந்து தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணோம்னா தூண்டி விட்டு என்ன பிரச்சனை நடந்திருக்குது? என்னுடைய சக விவசாயிகள் வந்து அறவழியில் போராடுறதுக்கு சொல்றதுக்கு நான் எங்க வேணாலும் சொல்லலாம். நான் வந்து கலவரத்தை உருவாக்கணும்னா இல்லை எந்த இடத்துல கலவரத்தை உருவாக்கணும்னு இருக்குது. நாங்கள் அறவழியில் போராட்டுக்கிறோம். இன்னொன்று, இந்த மேல்மா சிப்காட்டில் இருக்கக்கூடிய 3 கிராம மக்கள் ஏற்கனவே எங்களோட 8 வழிச்சாலைக்கு போராடின மக்கள். வடாலப்புறந்தான், நெடுங்கல், தேத்துறை இந்த 3 கிராமமும் 8 வழிச்சாலையால் பாதிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த மக்கள் எங்களோட போராடின மக்கள் என்னை வந்து கேட்டுக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி இருக்குது வாங்க போராடலான்ட்டு. ஏற்கனவே எங்களோட போராடின அனுபவம் இருக்கிறதுனால இவர்கள் சொல்கிறாங்க, நம்ம வந்து அவங்களோட வந்து அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறோம். கிராம மக்கள் கூப்பிட்டதுனாலதான் நீங்க போனீங்க. அந்த கிராம மக்கள் கூப்பிட்டு நம்ம ஏற்கனவே போராடி இருக்கிறோம், எங்க நலம் போதுன்னும் போது நீங்க என் நண்பர் கூப்பிடும் போது நான் வந்து வராம இருக்க முடியாது. சுயநலம். அதே நேரத்துல நீங்க ஒரு விவசாயி அப்படிங்கறனால இன்னொரு விவசாயிக்கு நடக்கும்போது இந்தியாவில எந்த இடத்துல எந்த விவசாயி பாதிச்சாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? நான் டெல்டாக்காரன் சொல்றாரு, என்ன ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு என்ன டெல்டால போய் விவசாயம் பண்றாரு, என்ன டெல்டாக்காரன்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது விவசாயிகளுக்காக போராடணும்னா நான் விவசாயனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதும்னாரு. இப்போ நான் பக்கத்து மாவட்டத்துக்காரன், கிருஷ்ணகிரிக்கும் திருவண்ணாமலைக்கும் எத்தனை 1000 கிலோமீட்டர் இருக்குது. ஏன் இவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அமைச்சர் ஏவாவில் உளறிட்டு இருக்கிறாரு. அந்த உளறலை கேட்டு இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் திருவண்ணாமலை கார்த்திகேயன் ஐபிஎஸ் வந்து ஒரு அடியாள் வேலையை செஞ்சுட்டு அவருடைய பணியை மறந்துட்டார். இவ்வளோ நாட்கள் போராட்டம் நடந்திருக்குது, அமைதி வழியில் நடந்துட்டு இருக்குது. இந்த விவசாயிகள் மீது குற்ற சட்டம் போடுறோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த வேலையை வந்து அவர் உடந்தையாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய நேர்மையை நம்ம பரிசோதிக்க வேண்டிய அவசியம் வருது இல்லைங்களா? நேர்மையானவராக இருந்தால் என்னடா பாமர மக்கள் அறவழியில் போராடுறவங்க மீது நம்ம குற்ற சட்டத்துக்கு நம்ம பரிந்துரைக்கிறோமே அப்படின்ற ஒரு அச்சம் இருந்திருக்கணும்ல. சிறிதளவு மக்கள் மீதோ இல்லை வந்து மற்றவர்கள் மீதோ அச்சம் இல்லாமல் இவர்கள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அமைச்சர் ஏவாவேலு அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் அந்த குண்டர் சட்டமே போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. கூடுதலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அருள் என்பவர் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் இந்த விவகாரம் அந்த 6 விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நிச்சயமாக அவங்களுடைய கவனத்துக்கு போயிருக்கும். அப்போது மீதம் இருக்கக்கூடிய அந்த 7 பேரையும் 6 பேரையும் விட்டுட்டு உங்களை மட்டுமே குண்டர் சட்டம் போடுவதற்கான எல்லா முனைப்புகளையும் மேற்கொண்டாங்கல்ல. இப்போ அந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாக முதன்முறையாக 7 பேருக்கு போடும்போது வேணா அருள் ஆறுமுகம் யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 6 பேரை நீக்கிட்டு ஒரு முறை போடும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து அவர்கள் வந்து தெரியாதுன்னு சொல்லி வந்து தப்பிக்க முடியாது. நிச்சயமாக அவர்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதற்கு முழு முயற்சியாக அழுத்தம் கொடுத்து இந்த குண்டர் சட்டத்தை வந்து நீடிக்க வைக்கணும்ன்றதுக்கு வந்து ஏவாவேலு அவர்களுடைய தூண்டுதல் வந்து இதில் பெரும் பங்காற்று இருக்கும் அப்படிங்கிறது அவர் கொடுத்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்கிறேன். தெரியாமல் சொல்லலாம். அவர் அந்த பேட்டியில் முன்னுக்கு பின் முரலாக அவர் கொடுத்த அந்த 5 நிமிஷம் பேட்டியிலே தெளிவாக முரண் நிறைய இருக்குது. முரண். அவர் திருவண்ணாமலையிலேருந்து வந்தார், அவர் வந்து இந்த விவசாயிகள்லாம் பாருங்கள் எழுதி கொடுத்துட்டாங்க, சிப்காட்டை வந்து நீங்கள் வானத்தில் கட்ட முடியுமா, இதெல்லாம் அவர் அந்த துறை அமைச்சர் கிடையாது. அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. மாவட்ட பொறுப்பு அமைச்சருங்கிற முறையில் நீங்கள் பேசலாம். நான் என்ன பேசியிருக்கணும், நீங்கள் போராடினது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நீங்கள் வாங்க நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாருன்னா அது சரி. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வானத்தில் கட்டுவீங்களா கடலில் கட்டுவீங்களா, இவங்கெல்லாம் போராட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அருள் தான் தூண்டி விட்டாருன்னு சொல்லி என்னுடைய நண்பர் தேவனோட அப்பாவே நல்லா தெரியும். அவரை வந்து நீங்கள் அருள் தான் தூண்ட வச்சாருன்னு சொல்ல சொன்னது அப்படிலாம் வந்து அது அப்பட்டமாக தெரிஞ்சது. இது எல்லாத்துக்கும் வந்து சூத்திரதாரி வந்து அமைச்சர் ஏவாவேலு அவர்கள்னு சொல்லிட்டு இதுக்கு திமுக வந்து பொறுப்பேற்றுக்கணும். நடந்த தவறை பொறுப்பேற்றுட்டு உடனடியாக இந்த மேல்மார் சிப்காட் திட்டத்தை வந்து கைவிடணும். எங்களுடைய கோரிக்கை என்ன, முப்போகம் நெல் விளையக்கூடிய இடம் எங்களுடைய இடம். நீங்கள் ரெக்கார்டில் தரிசு நிலம்னு வச்சுருக்கீங்க, அது தரிசு கிடையாது. நீங்கள் தரிசாக இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போங்க, அதுதான் எங்கள் கோரிக்கை. அதனால் திமுக தன்னுடைய தவற்றை உணர்ந்து உடனடியாக மேல்மார் சிப்காட் திட்டத்தை கைவிடணும். இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு போகாமல் இருந்திருக்காது அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஏவாவேலுவோடு சேர்ந்து இப்போ ஏவாவேலு வந்து முதல்வர் ஸ்டாலின்கிட்ட இது உங்களை பற்றியான தகவல்களை வேறு மாதிரியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து திமுகவினுடைய தலைமையை வந்து ஏவாவேலு அவர்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நடந்தது அப்படின்னா தொடர்ந்து திமுக மக்கள் மத்தியிலையும் விவசாயிகள் மத்தியில் வந்து அம்பலமாகக்கூடிய சூழல் உருவாகும்.
அதனால் இந்த திட்டத்தை சிப்காட் திட்டத்தை கைவிட்டுட்டு மக்களினுடைய கோரிக்கை இங்கே இல்லை, எந்த இடமா இருந்தாலும் விவசாயிகள் சொல்கிறோம் அப்படின்னா எங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க, என்னன்னு எங்களோட பேசுங்க. தான் தோன்றித்தனமாக ஏவாவேலு போன்ற அமைச்சர்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக மக்கள் முன், விவசாயிகள் முன் அம்பலப்படக்கூடிய சூழல் உருவாகும். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விவசாயிகளுக்கு அதிகமாக போராடக்கூடிய கட்சி கம்யூனிஸ்டுகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பொதுவாகவே வைக்கப்படும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பெரிதளவில் அவங்க வந்து இதில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதுனால மௌனம் காத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. கம்யூனிஸ்டுகள் உங்களோட துணை நின்றாங்களா? கம்யூனிஸ்டுகள் துணை நிற்கலை. கம்யூனிஸ்டுகள் இந்த போராட்டத்தை என்ன ஏதுன்றது செவிமடுக்கக்கூடிய சூழல் கூட இல்லை. 8 வழிச்சாலை பிரச்சனை எப்போவாவது சில இதாக இருந்தாங்க. இப்போ இந்த திமுகவுடைய கூட்டணி போனதுக்கப்புறம் குறிப்பாக இந்த மேல்மா சிப்காட் பகுதியில் எந்த கம்யூனிஸ்டுகளுமே வந்து கலந்துக்கல. இது பெரிய வருத்தக்கூடிய ஒரு செயல். அந்த போராட்டத்தில் கூட எதுவுமே கலந்து எதுலையுமே வந்து குண்டர் சட்டம் போட்டதுக்கு பிறகு ஏதாவது கண்டன அறிக்கைகள்? குண்டர் சட்டம் போடப்பட்ட பிறகும் மிக தாமதமாக தான் வந்து இவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது மிகவும் வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செயலாக தான் தெரியுது. கம்யூனிஸ்டுகள் வந்து கூட்டணியிலே இருந்தாலும் தொடர்ந்து மக்களுக்காக நிற்பாங்க அப்படிங்கிறதான் நாம் இது வரைக்கும் அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்குது. இப்போ விவசாயிகள் விவகாரத்தில் வந்து அரசு இது மாதிரியான கடும் போக்கை வந்து கையாளுது அப்படின்றத இந்த விஷயத்தின் மூலமாக பொதுவாக வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடி நடந்த இந்த நெய்வேலி என்எல்சி விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி இதற்கு முன்பாக இந்த 8 வழிச்சாலை விவகாரத்திலே வந்து தொடர்ந்து அமைச்சர் ஏவாவேலு பேசின அந்த பழைய பேச்சுக்கள், அதாவது ஆட்சிக்கு வந்த புதிதாக பேசும் பொழுது இது மாதிரியான தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக அரசால் கையாளப்படுது அப்படின்ற ஒரு பார்வையை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது விவசாயிகளின் நண்பனாக இருந்து அனைத்து போராட்டங்களிலும் கலந்துட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தனக்கு எதெல்லாம் சாதகமாக தனக்கு எது தேவையோ அந்த இடத்துல விவசாயிகளுடைய குரல் வலையை நெரிக்கிற வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. அரசு, திமுக அரசு இந்த மாதிரியான மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். நீங்கள் தொழில் வளர்ச்சி பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்லலை, நிறுத்திக்கோங்கன்னா அது இல்லை அர்த்தம். தொழில் வளர்ச்சி பண்ணுங்கள், தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. இங்கே எத்தனாயிரம் பேர் வேலை இழக்கிறோம். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள், எத்தனை மக்கள் இன்றைக்கி அவங்களோட நிலத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு வாழ்வாதாரம் இழக்குது, எவ்வளோ கூலி தொழிலாளர்கள் அங்கே வாழ்வாதாரம் இழக்குது. நீங்கள் கொண்டு வர போகிற கம்பெனினால எத்தனை பேருக்கு வரப்போகுது, இதையெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து 1 ஏக்கர் நெல் விளை வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வருஷத்தில் வந்து இந்த 1 ஏக்கரில் எனக்கு 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா நான் கம்பெனி கொண்டு வந்தேன்னா உனக்கு 2 லட்ச ரூபா வருமானம் வரும்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, அறிக்கையை காமிங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன், நிலத்தை எடுத்துப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? அதனால் திமுக அரசு தன்னுடைய கொள்கை, திமுக அரசு இல்லை எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து உங்களோட கொள்கை முடிவுகளை மாற்றுங்க. விவசாயியும் சேர்ந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கொள்கை முடிவுகளை இவர்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலமாக நீங்கள் வந்து சிறையில் இருந்திருக்கிறீங்க. குண்டர் சட்டம் வந்து அரசால் ரத்து செய்யப்பட்டுச்சா அல்லது நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து குவாஷ் பண்ணீங்களா? இதில் குண்டர் சட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு தரப்பினர்களின் வந்த கோரிக்கையின் அடிப்படையில் முதல்வரின் கனிவான கவனத்தில் கொண்டு சென்று ரத்து செய்யப்படுகிறது. அப்போது இது வந்து அரசு தான் வந்து ரத்து செஞ்சுருக்குது. ஆனால் அரசு ஏன் இப்போ ரத்து செஞ்சிச்சு? பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கை இப்போ வந்ததில்லை, ஆரம்ப கட்டத்திலேருந்தே தான் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதம் அந்த 6 நபர்கள் மீது நீக்கும் பொழுதே பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் வந்திருக்குது. இப்போ ஏன் அரசு வந்து நீக்கிறது அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக சொல்லிச்சு, இதில் வந்து உள்நோக்கத்தோடு வந்து அரசு வந்து இந்த குண்டர் சட்டத்தை போட்டிருக்குது, எந்த முகாந்திரமும் இல்லை, நீங்கள் வந்து சிப்காட் சம்மந்தமான எல்லா அறிக்கைகளையும் கொண்டு வாங்க, எல்லா பேப்பரும் கொண்டு வாங்க அப்படின்னும் போது அரசிடம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போது எல்லாத்தையும் இதை கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய தவறை வந்து எங்கே அம்பலமாயிடும். ஏற்கனவே நான் இந்த குண்டர் சட்டம் வந்து தென்காசியில் ஒரு விவசாயி மீது, ஜெயராமன் அப்படிங்கிற ஒரு விவசாயி மீது, இதே NH 744ங்கிற ரோடுக்கு போராடின விவசாயி மீது குண்டர் சட்டம் ஏற்கனவே திமுக அரசால் போடப்பட்டது. ஆனால் அது வெளியே தெரியல. இந்த திமுக அரசு 2022 அவர் 38 நாள் சிறைவாசத்தில் இருந்தார். அந்த விவசாயி மீது ஏற்கனவே
போடப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அந்த கேஸில் கலெக்டருக்கு 25,000 வந்து அபராதம் விதிச்சது. அந்த மாதிரி ஒரு சூழல் இங்கே வரும். இங்கே வரும்போது லட்சக்கணக்கில் வரும். அப்படிங்கிறதுனால இது அரசுக்கு பெருத்த அவமானம் வரும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த குண்டாஸை வந்து உடனடியாக கோர்ட் வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து ரத்து பண்ணுறாங்க. இவர்கள் திருந்தி வந்து ரத்து செய்யலை. உயர்நீதிமன்றத்தினுடைய அழுத்தத்திற்கு பயந்து இவங்க வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க. அரசு தொடர்ந்து இந்த தவறுகள் செய்யாமல் விவசாயிகளினுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்ங்க. இப்போ குண்டர் சட்டம் அப்படிங்கிறது பொதுவாக ரவுடிசம் பண்ணுறவங்க, இதுக்கு முன்னாடி குற்ற வழக்குகளில் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறைக்கு மேலே வழக்குகள் வாங்கினவங்க மேலே தான் வந்து பெரும்பாலும் இந்த குண்டர் சட்டம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு தவறான முறையில் போராடக்கூடிய, தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில், விவசாயிகளுடைய போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்க மேலே வந்து அதிகமாக பாயிறதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான கொடுஞ்சட்டங்கள் பாயிறதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பெரிய அடக்குமுறை. தமிழ்நாடு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது இந்த மாதிரி கடுமையான அடக்குமுறைகள் மூலமாக தான் இந்த மாதிரியான பேர் எடுத்திருக்குது. தமிழக போலீஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான அராஜக செயல்களை வந்து பொதுமக்கள் மீது கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்குது. 8 வழிச்சாலை பிரச்சனை அப்பையும் இந்த காவல்துறை வந்து இதே போக்கு தான் கையாண்டுச்சு. பெரும் அடக்குமுறைகள். வீட்டுக்கு உறவினர்கள் வந்தாங்கன்னா கூட அவங்கள போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்கள மிரட்டுறது, அந்த வேலைகள் செஞ்சிச்சு. அந்த அடக்குமுறையின் போது 8 வழிச்சாலை சம்பந்தமான வழக்கு நீதியரசர் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் அவர்கள் வந்து இந்த 8 வழிச்சாலைக்கு எதிரான வழக்கை கையாளும் பொழுது காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிராக அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். அறவழியில் போகக்கூடிய விவசாயிகளை வந்து நீங்கள் கைது செய்யக்கூடாதுன்னு சொன்னார். சிபிசிஐடி போலீஸினுடைய அந்த அராஜகங்களை வந்து சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டார். ஆனால் எங்களுடைய துரதிர்ஷ்டம் இன்று வரை அதற்கான தீர்ப்பு வரவே இல்லை. 8 வழிச்சாலைக்கு எதிராக நடந்த தீர்ப்பு வந்து வந்தது. ஆனால் அந்த காவல்துறையின் அராஜகத்துக்கு எதிரான அந்த தீர்ப்பு வந்து வரவே இல்லை. ஒருவேளை அந்த தீர்ப்புலாம் வந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி காவல்துறை இந்த மாதிரியான அடக்குமுறைகள் கையாளாமல் இருக்கும். அதனால் எங்களுக்கு அந்த தீர்ப்பு 8 வழிச்சாலைக்கு எதிராக காவல்துறை செய்த அடாவடித்தனத்தை, அட்டூழியங்களை விசாரிக்க சொன்ன அந்த நீதியரசர்கள் எங்களுக்கு அந்த தீர்ப்பை சொல்லி காவல்துறையுடைய இந்த போக்கற்ற ஒரு கட்டுக்கடங்காத இந்த போக்கற்ற செயல்களை வந்து அடக்கிறதுக்கான ஒரு தீர்ப்பாக இருக்கணும் அந்த தீர்ப்பு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த செய்யாறு சிப்காட் விவகாரத்துக்காக தான் நீங்கள் இப்போ சிறை சென்று வந்ததே, குண்டர் சட்டம் பாய்ஞ்சது எல்லாருமே. இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய போராட்டம் அந்த அந்த சிப்காட் தொழிற்பேட்டையை அமைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. அடுத்த கட்டமாக இதை திரும்ப பெறலை அப்படின்னா நீங்கள் எது மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்துறதுக்கு முயற்சிக்கிறீங்க? இப்போ வந்து போராட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் சிறையில் இருந்தபோதே மக்கள் வந்து மீண்டும் இந்த காவல்துறை எங்களுடைய போராட்ட பந்தலை இரவோடு இரவாக திருடி சென்றது அப்படின்னு தான் சொல்லணும். இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அடுத்தவங்களுடைய தனியாருக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற ஒரு பொருளை ஒருத்தர் மக்கள் அவர்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு பேர் திருட்டு தான். இந்த வேலையை காவல்துறையே செஞ்சுருக்குது. மிக வருத்தமான ஒரு செய்தி. ஆனால் அவர்கள் அப்படி பண்ணதுக்கப்புறமும் மீண்டும் 15 நாட்களுக்குள்ளாரையே வந்து வேற ஒரு இடத்துல போராட்ட பந்தல் அமைச்சு இந்த போராட்டம் சிப்காட்டுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய அறவழி போராட்டம் தொடரும். நிச்சயமாக இந்த சிப்காட் திட்டத்தை கைவிடும் வரை வந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கிறீங்க, பல்வேறு வேலைகள் வந்து ஐடி நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு விவசாயம் அப்படின்றத சூஸ் பண்ணதுக்கான காரணம்? நான் அடிப்படையிலேயே எங்கள் அப்பாவோட வந்து நான் விவசாய நிலங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் சாஃப்ட்வேரில் வேலை செய்யும் போதும் வார இறுதியில் வந்து நான் என்னோடய நிலத்தில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு எப்போவுமே இந்த விவசாயத்தின் மீது வந்து ஒரு ஒரு பற்று, விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து நான் 2017 என்னுடைய வேலையை விட்டுட்டு நம்ம ஒரு 100 விவசாயிகள் அந்த மாதிரி சேர்த்து ஒரு கூட்டு பண்ணை, ஒரு மாதிரி பண்ணை அமைக்கணும், விவசாயத்துக்கு லாபம் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வந்து வேலையை விட்டுட்டு வரேன். வரும்போது தான் 2018 வந்து இந்த எதை நான் வந்து அடிப்படையாக எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக இருந்த நிலத்தை 8 வழிச்சாலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லும்போது தான் வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தினுடைய இதில் நுழைகிறோம். அந்த போராட்டத்தினுடைய விளைவு மக்கள் என்னோட இருந்து பயணித்து என் மீது வச்ச நம்பிக்கை தான் வந்து எங்களை வந்து இந்த மேல்மா சிப்காட் போராட்டத்துலேயும் அவங்க என்னை அழைச்சதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் விவசாயிகளினுடைய பிரச்சனைகள் எங்கே விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் விவசாயிகள் எங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளின் கோரிக்கை வந்து நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில்
நான் என்னுடன் பயணிக்கக்கூடிய மற்ற உழவர் உரிமை இயக்கத்தினுடைய நண்பர்கள் வந்து பயணித்து உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நிச்சயம் போராடும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் எடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.